வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். அதாவது டிஐஒய் கிடையாதுங்க, இது நானாக செஞ்சது கிடையாது. ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அக்வா கார்டா என்னன்னு தெரியாது, சாரி வேறு ஏதோ ஒன்று. இப்போ நான் அந்த ப்ராடக்ட் என்னன்றதை கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும் வீட்டில். அதாவது மோட்டர் போடுவோம், தண்ணி வழிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணுவோம். அதுக்கு இதுவும் இருக்குது. இப்போ அமேசான் இல்லைனா சாதாரணமாக எலக்ட்ரிக்கல் கடையில் போய் கேட்டிங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அலாரம்லாம் இருக்குது. அலாரம் ஒரு 100 ரூபா 120 ரூபாயும் வந்துடும் வச்சுப்போம். ஏன்னா அது ஒயர் கனெக்ஷன் மூலமாக நமக்கு ஒரு இண்டிகேஷன் ஃபுல்லாக போது போய் நீங்களாக ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அது. அந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது கூட வச்சிருக்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 மாடி எங்களுது. அதே மாதிரி நாங்கள் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வைக்கல, நாங்கள் சிமெண்ட் டேங்க் தான் வச்சுருக்கோம். அந்த டேங்க் வச்சிருக்கனால என்ன இதுனா, எங்களுக்கு சிமெண்ட் டேங்க்னும் போது நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கஸ்டமைஸ் மாதிரி, அதாவது பெரிய லெவலில் இருக்கும், தண்ணி நிறையா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு குத்தனக்காரங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. எங்கள் வீடு இல்லாமல் ஒரு 3 ஃபேமிலி இருக்கிறனால பெரிய டேங்க் இருக்கிறனால நாங்கள் அடிக்கடி ஒரு நாளைக்கு 2 வாட்டி போடுவோம் நினைக்கிறேன். ஒரு ஆவரேஜாக 2 வாட்டி போடுவோம். மோட்டர் ஃபில் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது சில நேரத்தில் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது எத்தனை மணிக்கு காலி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. காலி அடித்து நம்ம கால் பண்ணுவோம். இல்லை நமக்கே வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்ததுனா தான் நம்ம பண்ணுவோம், திரும்பி மோட்டர் போடுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதே மாதிரி நம்ம ஊருக்கு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னு கஷ்டமாயிடும். நாங்கள் எங்கள் பக்கத்தில் யாரும் சொந்தக்காரங்க கிட்ட சாவி கொடுத்துட்டு போவோம், கேட் சாவி. இந்த மாதிரி மோட்டர் போடணும், டெனன்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு போவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கேயும் ஃப்ரீயாக போக முடியாது, டக்குன்னு வெளியே போக முடியாது. ஏன்னா தண்ணி நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், பொதுவான இடத்துல இருக்காது. அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த வாட்டர் பம்ப் நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது நான் ஆன்லைனில் தேடி பார்த்தேன். ஏன்னா இது வந்தாலும் முதல்ல ஆன்லைன்லேயே பார்த்துருவேன். அதனால் பார்த்தோம்னா காணும், அமேசானில் காணும், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டே காணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம் தான், ஒரு 2000 சம்திங் நினைக்கிறேன். நான் அதோட அது எங்கே வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஸ்ட்ரைட்டாக வாங்கல, எங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் கிட்ட கேட்டோம். அவர் இன்னொருத்தர் கிட்ட, அதில் வேலை செஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே ஃபிட் பண்ணிட்டாங்க. நான் அந்த கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் இப்போ காட்டுறேன், அந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம்லாம். இது டிஐஒய் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். ஏன்னா அதில் ஒன்றும் இல்லை, ஃப்ளோட் சென்சார் தான், 2 ஃப்ளோட் சென்சார் டேங்க்கில் நான் இப்போ காட்டுறேன். நான் ஃப்ளோட் சென்சார் இருக்குது, அது உள்ள அந்த போர்டு யூனிட்லாம் இருக்குது. நம்ம டிஐஒய் பண்ணால் அது வருமானு தெரியாது. இதில் 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க வேறு எங்களுக்கு. இதில் ஏன் இப்போ இது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அவசியமாக பட்டுச்சு. ஏன்னா மோட்டர் இப்போ போட்டு டேங்க் ஃபில் பண்ண பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழியும். நம்ம உடனே டேங்க் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பாத்ரூமில் எங்கேயாவது ஏதாவது ஒரு பக்கெட்டில் போய் டக்குன்னு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா டேங்க்கில் இருக்க வாட்டர் ஃப்ளோ வாட்டர் லெவல் கம்மியாகும். இங்கே அங்கே வடிகிற தண்ணியை இங்கே பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அது பண்ணாலும் ஒரு 2 பக்கெட் 3 பக்கெட், அதாவது ஒரு 2-3 பாத்ரூமில் இருக்க பக்கெட்டுங்க எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணுவோம். அப்படி இருந்தும் கொஞ்சம் அங்கே ஸ்லோ ஆகும். அந்த வெளியே அவுட்புட்டில் தண்ணி ஃபுல்லான பிறகு வடிது பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளோ கம்மியாகும். நாங்கள் திரும்பி எங்களுக்கு எத்தனை பக்கெட்டை நாங்கள் ஃபில் பண்ணுறதுனால ஆஃப் பண்ண வச்சுக்கு என்ன ஆகும்னா, அப்படி இருந்தும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்குமே அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கம்மியாவது இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்ததுல நான் ஆல்ரெடி இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைஃபன் பைப்பு, இது நான் மீன் வளர்க்குறவங்களுக்கு இல்லை அக்வாரியம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இது என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு எண்டை நான் தண்ணியில் வச்சுருவேன். இப்படி தண்ணியில் வச்சுட்டு நாங்கள் கிளிக் பண்ணுறேன், அதாவது இங்கே பம்ப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என் வீடியோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி பம்ப் பண்ணி விட்டேன்னா அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது இருக்க பாருங்கள், நான் சும்மா இப்போ சாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இந்த சைஃபன் பைப்பில் பண்ண மாதிரி என்ன ஆகும்னா, நம்ம மோட்டர் போட்டோடனே அடியிலேருந்து நம்ம நிலத்துக்கு அடியில் இருக்க தண்ணியை ஒரு பம்பு மூலமாக எடுத்துகிட்டு டேங்க்கில் ஒரு பைப் அப்படி ஊற்றும். அது ஃபுல்லானதுக்கப்புறம் என்ன ஆகும், டேங்க் ஃபுல்லானதுக்கப்புறம் அதுக்கு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வெளியே வர தண்ணி இருக்கும். வெளியே வர பைப் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு காட்டக்கூடிய பைப் அந்த பக்கம் அதே லெவலில் அந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கும் மேலே டாப்பில். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சைஃபன் பைப். இப்போ நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான், நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த தண்ணி வெளியே வரும்போது கூட சேர்த்து அந்த லெவல் கம்மியாக வரைக்கும் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி. நான் ஆஃப் பண்ண பிறக்கும் பார்ப்பேன், ஏன் இப்படி வருது, நம்ம தான் அவ்வளோ பெரிய டேங்க் அது இல்லை, அவ்வளோ தண்ணி ஏன் போகுது, ஒன்றுமே புரியாது. எப்போ இந்த சைஃபன் பைப் வாங்கினா அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஓகே, இப்படி பண்ணுறதுனால அது நம்ம இதில் பம்ப் பண்ணுறோம், மேனுவலாக அந்த சைஃபன் பைப்பில் பம்ப் பண்ணுறோம். அது அப்படி கிடையாது. ஒரு வாட்டி ஓவர்ஃப்ளோ ஆனவொடனே நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வெளியே விடுறதுக்கு தான் அது பார்க்கும். அதே நாங்கள் இப்போ இந்த சென்சார் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருவோம். ஆட்டோமேட்டிக்காக வைக்கலாம், மேனுவலாக வச்சுக்கலாம். அது ஃபிட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம மேனுவல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நாங்கள் மேனுவல் ஒரு பக்கம் ஒரு மோட், அதாவது சுவிட்சில் 2 பக்கம் இருக்கும், 2 வே சுவிட்ச் மாதிரி, 2 சுவிட்ச் மாதிரி. ஒரு பக்கம் மேனுவல், இன்னொரு பக்கம் ஆட்டோ போட்டோம் அப்படின்னா அதுவே வாட்டர் கம்மியானதுக்கப்புறம் திரும்பி ஃபில் பண்ணிக்கும். அதே மாதிரி கம்மி பண்ணிக்கும். நான் அதை தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட பழைய டேங்க், பழைய மோட்டர். நம்ம சுவிட்ச் போகிறதுக்கு இதை கிளிக் பண்ணுவோம். ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இது ஆஃப் பண்ணுவோம். இது மாதிரி தான் மோஸ்ட்டாக எல்லா வீட்லையும் இருக்கும் செட்டப். பார்த்தீங்கன்னா இது இப்போ புதுசாக அக்வா வாட்டர் கண்ட்ரோலர்னு பாருங்கள். சேவ் எனர்ஜி, சேவ் வாட்டர், சேவ் நேஷன் இருக்குது.
இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீழெல்லாம் 12 வோல்ட் தான். இங்கே தான் வந்து அந்த மெயின் அதிகமான 220 வோல்ட் வந்து இங்கே தான் வருது. அதனால் இதெல்லாம் கனெக்ஷன் நம்ம மாற்றி கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட்டோ, இதுதான் தெரியல, ஆட்டோ மேலே கீழே மேனுவல் இருக்குது. நாங்கள் மேலே வச்சுருக்கோம். இப்போ எனக்கு ஆட்டோ வேணாம் அப்படின்னு வந்து நான் சென்டரில் எப்படி போட்டுப்பேன், மேனுவல்னா நான் எப்படி போட்டுப்பேன். சுவிட்ச் ஆச்சு பார்த்துங்க. இப்போ சுவிட்ச் ஆச்சு பார்த்தீங்களா மோட்டர். இப்போ நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஆன் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இது முக்கியமாக இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே ஓவர் டேங்க், மேலே ஒரு டேங்க் இருக்கும். அதே மாதிரி சில வீட்டில் வந்து கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஒரு சம்ப் வச்சுருப்பாங்க. சம்ப்னா தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. நாங்களும் எங்கள் வீட்டில் சம்ப் வச்சுருக்கோம். ஆனால் சம்புக்கான கனெக்ஷன் நாங்கள் கொடுக்கல. ஏன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த சம்பை நாங்கள் யூஸ் பண்ணல. மோஸ்ட்டாக நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக கட்டி வச்சுமே தவிர அதை யூஸ் பண்ணல. அதனால் இந்த சம்ப் செட்டிங்ஸில் வந்து எப்பவுமே லைட் இருந்துட்டு இருக்கும். சம்ப் எம்டி அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்டாக அப்படியே தான் இருக்கும். பம்ப் மோட்டர் ஆனில் இருந்தது அப்படின்னா வந்து பம்ப் ஆன், அந்த லைட் எரியும். பவர் ஆன்னா இப்போ எப்பவுமே இது எரியும். இதெல்லாம் பைபாஸ், இதெல்லாம் வந்து சும்மா ரீசெட் ஆன பட்டன்லாம், அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே இருக்கிறதெல்லாம் இந்த கீழே இருக்க பட்டன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ண அவசியம் கிடையாது. இது பவர் ஆன், இப்போ பவர் இருக்குது. பம்ப் ஆன், மோட்டர் ஆனில் இருந்துன்னா ஆனில் இருக்கும். இப்போ ஆஃபில் தான் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது டேங்கு. சம் எம்டி, அதுவும் சம் ஃபுல், அது வந்து அப்படி தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எதுவும் மாறப்போதில்லை. ட்ரை ரன்னும் அப்படி தான் இருக்கும். நமக்கு ஓஹெச் ஃபுல், ஓவர் ஹெட் ஃபுல்லாக இருக்குது, டேங்க் ஃபுல்லாக இருக்குன்னு அந்த லைட் இருக்குது. ஓஹெச் எம்டினா அந்த மோட்டர் இங்கே வந்து இது ஆஃப் ஆகிடும், பம்ப் வந்து ஆன் ஆகிடும், அங்கே லைட் ஆன் ஆகிடும். ஓஹெச் எம்டினும் போது இங்கே லைட் எரியும். உங்களுக்கு புரியும் ஆட்டோமேட்டிக்காக. இது ஒன்றும் ஒரு பெரிய செட்டிங்ஸ் கிடையாது. இதுலேயே வர கனெக்ஷன் பாருங்கள். இது 12 வோல்ட் தான். 12 வோல்ட் கனெக்ஷன். இது வழியாக வந்து அந்த லைட்டுக்கு உள்ளே போய்ட்டு மேலே போய்டும், அப்படியே எங்கள் டேங்க் மேலே போய்டும். நான் மேலே இருக்க கனெக்ஷன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேலே அந்த டேக் போட்டு வந்துருக்கு பாருங்கள் ஒயரு. இப்போ ஒயர் போது பாருங்கள். அப்படியே வந்து இது வழியாக வந்து இதை வந்துருச்சு ஒயரு. இப்போ நான் தான் எங்கள் வீட்டு டேங்க்கு, சிமெண்ட் டேங்க்கு எப்படி இருக்குது பாருங்கள் சைஸு. எனக்கு கரெக்டான வால்யூம் தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வழியாக வந்து இங்கே ஒரு பிவிசி பைப் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ஃப்ளோட் சென்சர் தான். இப்போ நான் அதை எடுக்க வேணாம்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ திரும்பி தண்ணி உள்ளே ஃபிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் எனக்கு. பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோட் சென்சர் அங்கே நடுவில் ஒன்று, மேலே ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒன்று வந்து ஃபுல்லாக இருக்குது, அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து தண்ணி வராது. இங்கே மேலே பைப் இருக்கும் பாருங்கள். இந்த சைடில் தான் வந்து மேலே ஒரு கீழேருந்து நம்ம மோட்டர் போட்டோம்னா அந்த தண்ணி வந்து மேலே தான் வரும். இந்த சைடில் இருக்குது. ஓவர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த சைடு மேலே லெஃப்ட்டில் வந்து அப்படி வரும் ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா. இப்போ நம்ம சைஃபன் பைப் மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆகாது. சைஃபன் பைப்பில் வர அந்த மெக்கானிசம் மாதிரி இனிமேல் வந்து தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி நிறைய போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுருக்கோம் நாங்கள் அந்த டாப் சென்சாரை. இவ்வளோ ஹைட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து வச்சதுக்கான பயனே இருந்திருக்காது. கொஞ்சம் இறக்கி வச்சதுனால தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆகிட்டு அந்த பம்ப்லேருந்து வர தண்ணி கூட எக்ஸ்ட்ரா வந்து இங்கே நின்றுடும், ஓரளவுக்கு இங்கே வந்து நின்றுடும். ஆனால் ஓவர் ஃப்ளோவே ஆகாது. இது வந்து 12 வோல்ட் தான். அதனால் நீங்கள் கழட்டி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக மாட்டிக்கலாம். க்ளீனாக வேறு இருக்கும் டேங்க். இதில் முக்கியமாக ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இது சென்சார் செட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ட்ரை ஆகிடும். கீழே வரைக்கும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோமா, கீழே லெவல் வர வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ மோட்டர் போடும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி இங்கே வரும், ஃபோர்ஸில் வந்து எல்லாம் கலந்தும் அடியில் இருக்க லேயர். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சென்சார் கொஞ்சம் கீழே போனோடனே டேங்க் ஃபுல் ஆகிடும். உங்களுக்கு மேலே இவ்வளோ தான், இது கான்ஸ்டண்ட்டாக வந்து இவ்வளோ தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இதோட கொஞ்சம் கம்மி, அந்த சென்சரோட கம்மியாக போகும். அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு வாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன, நான் தனியாக ஒருத்தனையாக தான் நான் கேமரா எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எப்படி எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து நார்மலாக இருக்குது, அதாவது வந்து பாதி டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது கீழே அழுத்தினா சைடில் தண்ணி வருது, கரெக்டுங்களா? இது ஆக்டிவேட் பண்ண மாதிரி, ஆனால் தண்ணி வந்து நிற்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பாதி ஃபுல்லான மாதிரி, அதான் இப்போ வந்து லோ பாட்டம் இருக்க மாதிரி. அது என்ன ஆகும்னா இதுவும் வந்து ஃபுல்லாக மேலே கூட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் தண்ணி நிற்கும். பாருங்கள், இப்போ விட்டுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் அதோட ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தா அவ்வளோதான், ஒன்றுமே பெருசாக கிடையாது. ஆனால் அது வாரண்டியாக ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் ஒரு 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ
வந்து அதாவது தண்ணி வந்து தனியாக விழும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக வந்து ஃபுல்லானவனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். நீங்கள் இதே வந்து நீங்கள் மேனுவலாக போகிறீங்க, அதாவது நீங்கள் டேங்க் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மேனுவல் பட்டன் காமிச்சு பார்த்தீங்களா, அந்த மேனுவல் மாதிரி ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த மேனுவலில் மாற்றிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேங்க் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் அந்த டேங்க் க்ளீன் பண்ணுறது வேணால் இன்னொரு வாட்டி போடுறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெளிவாக போட்டேன்னா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, எல்லாத்தையும் எல்லாமே கவர் பண்ணனா அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு என்ன காட்டினேன் என்ன இதுன்ற மாதிரி. அதனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2000 மேலே தான் வந்தது. எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. அது ஒரு 1 இயர் வாரண்டி பில் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு அந்த வெப்சைட் நினைக்கிறேன், நான் உங்களை கேட்டதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். நிறைய A to Z வாட்டர் சம்மந்தமான A to Z பொருளும் இருக்கும், அதில் எதுவாக இருந்தாலுமே இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அக்வா பேர் ஃபுல்லாக அதில் அக்வா லைஃப்னு இது இருந்தது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு. நல்லா ஒர்க் ஆகுதுங்க, அவ்வளோதான். முக்கியமாக எங்களுக்கு ஏன்னா நாங்கள் தண்ணி வாட்டர் ஆன் பண்ணோம், மோட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆஃப் பண்ணிப்போம். நாங்கள் மோஸ்ட்டாக நாங்கள் பார்த்து கூட ஆஃப் பண்ணிப்போம். அவ்வளோ கான்ஷியஸ் இல்லாமல் வேலையை பார்க்குற அளவுக்குலாம் கிடையாது. மோட்டர் போட்டோம்னா ஒரு 40 மினிட்ஸ் டேங்க் ஃபுல்லாக வரைக்கும் அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம தண்ணி விழுந்ததுக்கப்புறம் வெளியே ஊற்றுனதுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரியும். அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. அது இல்லாமல் நாங்கள் வெளியே போகிறோம் அடிக்கடி அப்படின்னா வந்து எங்களுக்கு 3 டெனன்ட் இருக்காங்க. ஒரே டேங்க் தான் எங்களுக்கு, பெரிய டேங்க்கு. அந்த டேங்க்லேருந்து போனோம் அப்படின்றதால இது வச்சதுனால நாங்கள் ஈஸியாக வெளியே போயிடுவோம். எப்போ வேணுமோ திடீர்னு சொல்லிட்டு போயிடுவோம். இல்லைனா நாங்கள் அடிக்கடி அவங்களுக்கு டெனண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கிளம்புறோம், நீங்கள் உங்கள் தண்ணி வேணால் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கான்வர்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அது இருக்காது. ஒரு 4-5 வீடு இருக்குது, ஒரே வீட்டில் ஒரு பெரிய டேங்க் இருக்குது அப்படின்னா வந்து அந்த மாதிரி இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க மோட்டர் போடுவாங்க, அவங்க மோட்டர் போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இல்லாமல் ஒரு 2000 சம்திங் தான் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு தப்பே கிடையாது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேறு கண்டென்ட் இருந்ததுன்னா வந்து சொல்லுங்கள். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ வேர்த்து ஊற்றுது. லைட்டிங் கூட கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இதை பார்க்கணும் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.